ஹலோ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பிரைன்லி சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தோன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டிஎன்இபி, டெட்டு, ஆர்ஆர்பி, எஸ்ஐ, டிஎன்யூஎஸ்ஆர்பி இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த லெசன் பார்த்தோன்னா அறிவியலில் இருக்கிற முதல் பாடம் இயக்க விதிகள். இந்த லெசனில் பார்த்தோன்னா டோட்டலாக 80 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இதில் இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோன்னா 40 கொஷின்ஸ் இருக்குது. ரிமைனிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். இது பார்த்தோன்னா மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்காக எடுக்கப்பட்ட வினாக்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்காக எடுக்கப்பட்டது. பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதில் போய் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின்: மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துக்களின் சக்கரங்களில் திசையினை குறைவான டேஷ் கொண்டு எளிதில் மாற்ற திருப்பு சக்கரம் உதவுகிறது. மிக வலுவான மகிழுந்து மற்றும் பார உந்துகளின் சக்கரங்களில் திசையினை குறைவான டேஷ் கொண்டு எளிதில் மாற்ற திருப்பு சக்கரம் உதவுகிறது. திருப்பு திறன், திருப்பு விசை, திருப்பு திசை, திருப்பு சக்கரம். ஆன்சர் திருப்பு விசை. ஆன்சர் திருப்பு விசை. செகண்ட் கொஷின்: விசையின் திருப்பு திறனின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். விசையின் திருப்பு திறனின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். nm/2, nm/-1, nm இவற்றுள் எதுவும் இல்லை. ஆன்சர் nm. ஆன்சர் nm. பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் திருப்பு திறனின் திசை டேஷ் ஆக கொள்ளப்படுகிறது. பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் திருப்பு திறனோட திசை டேஷ் ஆக கொள்ளப்படுகிறது. நேர்குறி, எதிர்குறி, திருப்பு விசை, சுழி. ஆன்சர் எதிர்குறி. ஆன்சர் எதிர்குறி. அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட டேஷ் பயன்படுகிறது. அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட டேஷ் பயன்படுகிறது. பொது விதி, பொது ஈர்ப்பியல் விதி, சாதாரண விதி, நிலையியல் விதி. ஆன்சர் பொது ஈர்ப்பியல் விதி. ஆன்சர் பொது ஈர்ப்பியல் விதி. விசையின் எஸ்ஐ அலகு m, n, s, p. ஆன்சர் n. ஆன்சர் n. விசையின் எஸ்ஐ அலகு n. நியூட்டனின் டேஷ் விதி புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. நியூட்டனின் டேஷ் விதி புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. நிலைமம், ஈர்ப்பியல், இயக்கம், நேர்கோட்டு உந்தம். ஆன்சர் ஈர்ப்பியல். ஆன்சர் ஈர்ப்பியல். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை டேஷ் என்று அழைக்கப்படும். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை டேஷ் என்று அழைக்கப்படும். ஒற்றை, இரட்டை, மூன்றை, நான்கை. ஆன்சர் இரட்டை. ஆன்சர் இரட்டை. ராக்கெட் ஏவுதலின் நியூட்டனின் டேஷ் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ஆகியவை பயன்படுகிறது. ராக்கெட் ஏவுதலின் நியூட்டனின் டேஷ் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ஆகியவை பயன்படுகிறது. முதல், இரண்டாம், மூன்றாம், நான்காம். ஆன்சர் மூன்றாம். ஆன்சர் மூன்றாம். விசையின் சிஜிஎஸ் அலகு டேஷ் ஆகும். விசையின் சிஜிஎஸ் அலகு டேஷ் ஆகும். டைம், டைனி, டைன், டயன். ஆன்சர் டைன். ஆன்சர் டைன். புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு டேஷ் மீவி -1 ஆகும். புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு டேஷ் மீவி -1 ஆகும். 0.98, 0.98, சாரி 2 தடவை ஆப்ஷன் வந்திருக்கு. அது 0.098, நெக்ஸ்ட்டு 9.8, 99.8. ஆன்சர் 9.8. ஆன்சர் 9.8. விசையின் சிஜிஎஸ் அலகு டேஷ் ஆகும். விசையின் சிஜிஎஸ் அலகு டேஷ் ஆகும். நியூட்டன்
கிலோகிராம் டைன் கிலோகிராம் எஃப். ஆன்சர் டைன். ஆன்சர் டைன். விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் டேஷ் ஆகும். விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் டேஷ் ஆகும். இயக்க விசையியல். இயக்க விசையியல். விசையின் திருப்புத்திறன் ஒரு டேஷ் அளவாகும். விசையின் திருப்புத்திறன் ஒரு டேஷ் அளவாகும். வெக்டார். வெக்டார். இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தத்தமது ஓய்வு நிலைக்கு கொண்டுவர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை டேஷ் எனலாம். இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு கொண்டுவர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை டேஷ் எனலாம். இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம், செயற்கையான இயக்கம், செயற்கைக்கு மாறான இயக்கம். ஆன்சர் இயற்கைக்கு மாறான இயக்கம். ஆன்சர் இயற்கைக்கு மாறான இயக்கம். புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் டேஷ் இருக்கும். புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் டேஷ் இருக்கும். குறைவாக, சராசரியாக, அதிகமாக, வேகமாக. ஆன்சர் அதிகமாக. ஆன்சர் அதிகமாக. இயற்கையான இயக்கம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இயற்கையான இயக்கம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. செயற்கையான இயக்கம் செயற்கைக்கு மாறான இயக்கம். விசை சார்புள்ள இயக்கம் விசை சார்பற்ற இயக்கம். ஆன்சர் விசை சார்பற்ற இயக்கம். ஆன்சர் விசை சார்பற்ற இயக்கம். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை டேஷ் எனப்படும். பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை டேஷ் எனப்படும். உந்தம், கணத்தாக்கு, திசைவேகம், நிலைமம். ஆன்சர் நிலைமம். ஆன்சர் நிலைமம். புவியின் மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு டேஷ் ஆகும். திசை, சுழி, திருகு, நகர்வு. ஆன்சர் சுழி. ஆன்சர் சுழி. டேஷ் என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவமாகும். டேஷ் என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவமாகும். உந்தம், விசை, திசைவேகம், வேகம். ஆன்சர் திசை. ஆன்சர் திசை. புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் அலகு ms-2 ஆகும். கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் அலகு ms-2 ஆகும். கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும்? cm(s-1), nkg-1, nm-2 kg-1, cm2s-2. ஆன்சர் nkg-1. ஆன்சர் nkg-1. கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையிலுள்ள பொருளில், இயக்க நிலையிலுள்ள பொருளில், A மற்றும் B சம நிறையுள்ள பொருட்களில் மட்டும். ஆன்சர் ஓய்வு நிலையிலுள்ள பொருளில் மற்றும் இயக்க நிலையிலுள்ள பொருளில். ஆன்சர் ஓய்வு நிலையிலுள்ள பொருளில் மற்றும் இயக்க நிலையிலுள்ள பொருளில். நேர்கோட்டு உந்தம் P = டேஷ் ஆகும். நேர்கோட்டு உந்தம் P = டேஷ் ஆகும். m×a, m×v, m×f, f×m. ஆன்சர் m×v. ஆன்சர் m×v. மாஸ் × வெலாசிட்டி. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? உந்தமாற்று வீதம், விசை மற்றும் காலமாற்றம், உந்த மாற்றம், நிறைவீத மாற்றம். ஆன்சர் உந்த மாற்றம். ஆன்சர் உந்த மாற்றம். இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என டேஷ் கூறினார்? அரிஸ்டாட்டில், கலீலியோ, நியூட்டன், புளூட்டோ. ஆன்சர் அரிஸ்டாட்டில். ஆன்சர் அரிஸ்டாட்டில். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் டேஷ் ஆகும்.
விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் டேஷ் ஆகும். இயக்க விசையியல், இயக்கவியல், இயங்கியல், நிலையியல். ஆன்சர் நிலையியல். ஆன்சர் நிலையியல். நியூட்டனின் டேஷ் இயக்க விதி விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுகிறது. நியூட்டனின் டேஷ் இயக்க விதி விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுகிறது. முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம். இரண்டாம். ஆன்சர் இரண்டாம். தரைப்பகுதியிலிருந்து உயரே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக டேஷ். தரைப்பகுதியிலிருந்து உயரே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக டேஷ். அதிகரிக்கும், குறையும், சமமாக இருக்கும், சீராக இருக்கும். ஆன்சர் குறையும். ஆன்சர் குறையும். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் டேஷ். நீளம் தாண்டும் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்கு முன் சிறிது நேரம் ஓடுவதற்கான காரணம் திசை, ஓய்வு, இயக்கம், டிவிஷன். ஆன்சர் இயக்கம். ஆன்சர் இயக்கம். கணத்தாக்கு டேஷ் என்று குறிப்பிடப்படுகிறது. கணத்தாக்கு டேஷ் என்று குறிப்பிடப்படுகிறது. கே, ஜே, பி, ஆர். ஆன்சர் ஜே. ஆன்சர் ஜே. மாறுபட்ட இணைவிசைகள் டேஷ் திசையில் செயல்படுகின்றன. மாறுபட்ட இணைவிசைகள் டேஷ் திசையில் செயல்படுகின்றன. நேரான, எதிரெதிர், குறுக்கான, வளைகோடான. ஆன்சர் எதிரெதிர். ஆன்சர் எதிரெதிர். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை டேஷ் எனப்படும். மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை டேஷ் எனப்படும். இரண்டாம் விசை, நான்காம் விசை, கணத்தாக்கு விசை, நியூட்டன் விசை. ஆன்சர் கணத்தாக்கு விசை. ஆன்சர் கணத்தாக்கு விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? நீச்சல் போட்டி, டென்னிஸ், சைக்கிள் பந்தயம், ஹாக்கி. ஆன்சர் சைக்கிள் பந்தயம். ஆன்சர் சைக்கிள் பந்தயம். டேஷ் என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவமாகும். டேஷ் என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவமாகும். திசை, வேகம், விசை, அழுத்தம். ஆன்சர் விசை. ஆன்சர் விசை. பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசையையும் விளக்குவது டேஷ். இயக்க விசையியல். பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமாக விசையையும் விளக்குவது டேஷ். இயக்க விசையியல். ஆன்சர் இயக்க விசையியல். ஜியின் மதிப்பு டேஷில் அனைத்து இடங்களையும் ஒரே மதிப்பாய் இருக்காது. ஜியின் மதிப்பு டேஷில் அனைத்து இடங்களையும் ஒரே மாதிரியாக இருக்காது. புவியில். ஆன்சர் புவியில். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை டேஷ் மூலம் அளவிடலாம். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை டேஷ் மூலம் அளவிடலாம். நேர்கோட்டு உந்தம், எதிர்கோட்டு உந்தம், நேர்கோட்டு இயக்கம், எதிர்கோட்டு இயக்கம். ஆன்சர் நேர்கோட்டு உந்தம். ஆன்சர் நேர்கோட்டு உந்தம். புவியீர்ப்பு முடுக்கம் டேஷ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. புவியீர்ப்பு முடுக்கம் டேஷ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. எஸ், கே, ஜி, பி. ஆன்சர் ஜி. ஆன்சர் ஜி. உந்தத்தின் திசையானது பொருளின் டேஷ் திசையிலேயே அமையும். உந்தத்தின் திசையானது பொருளின் டேஷ் திசையிலேயே அமையும். எண்மதிப்பின், திசைவேகத்தின், வேகத்தின், அலைநீளத்தின். ஆன்சர் திசைவேகத்தின். ஆன்சர் திசைவேகத்தின். விசையின் டேஷ் ஆனது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. விசையின் டேஷ் ஆனது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. அளவு, அலகு, எண்மதிப்பு, திசை. ஆன்சர் எண்மதிப்பு. ஆன்சர் எண்மதிப்பு. உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் டேஷ் படிப்படியாக அதிகரிக்கின்றது. உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் டேஷ் படிப்படியாக அதிகரிக்கின்றது. வேகம், திறன், திசைவேகம், அடர்த்தி. ஆன்சர் திசைவேகம். ஆன்சர் திசைவேகம். பார்ட் 1 வீடியோவில் 40 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்த்தோன்னா ரிமைனிங் இருக்க 40 கொஷின்ஸ் பார்க்கலாம். தென் தேங்க்யூ.